ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனாலிசிஸோட வரும் ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் லெவல்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சிவியர் ஸ்ட்ரெஸ் அனாலிஸ்ட் கிடையாது. இங்கே அந்த ஒரு டிப்பு ப்ரொவைட் பண்ண வரல, இந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்கவும் வரல. ஸோ கொடுக்கறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபிஎஸ்ட்டை ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். அதர்வைஸ் ட்ரேட் எடுக்காதீங்க. கிளியர்? ஸோ நம்ம லெவல்ஸ் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள். இதோட அக்யூரசி உங்களுக்கே புரியும். ஸோ வாங்க நமக்கு இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ்குள்ளே போவோம். ஸோ எஸ்டர்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எக்ஸாக்டாக நம்மளோட லெவல்லே அகைன் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சு. சைட்வைஸ்லேயே போயிட்டே மேலே போச்சு. இவந்தோ பையர்ஸ் எல்லாம் கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் கொஞ்சமாக வந்துட்டு ஸோ நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு காரணத்தினால பேங்க் நிஃப்டி ஷூட் அப் ஆயிடுச்சு. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட்? ஸோ பாருங்கள், அது முன்னாடி அப்சைடுக்கு பாக்ஸ் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. 54 எழுதிக்கோங்க. 54 630 54 555. ஓகே, அதே மாதிரி டவுன் சைட் ஜோனை எழுதிக்கோங்க. 54 128 54 097. ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் இந்த லெவல்ஸை போகுதோ நீங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணவே கூடாது. ஏதோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கட்டும், இல்லைன்னா சப்போர்ட் எடுக்கட்டும். டன். ஸோ சப்போஸ் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது கேப் அப், ஒரு கேப் அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்களுக்கு அப் சைடே போயிட்டு இருக்குது. மார்க்கெட்டில் ஃப்ரெஷ் பையர்ஸ் அவங்க பிக்கப் பண்ணணும்னா ஒரு தடவை ரீட்ரேஸ் ஆகி தான் ஆகணும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ 50 to 375 இந்த ஜோன் ரொம்ப குரூஷியான ஜோன். 375 to 460. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு இது கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் ஒரு மொமெண்டம் கீழ் பக்கம் பார்க்கலாம். 54,144 அது வரைக்கும் மார்க்கெட் போகாது. வரணும்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்த லெவலுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் சி சைடு தான் போகும். ஸோ முக்கியமான ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. கிளியர்? ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு 375 54 375 ஒரு புல் பேக். இதை பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக 54,144 கீழே இருக்க டார்கெட் வரும். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப்பே ரொம்ப ஹெவியாக இருந்து இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுது, நான் போக மாட்டேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் போகலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா டார்கெட் 54,678. கிளியர்? பிகாஸ் ஹையர் ஹையில் நம்ம லெவல்ஸை கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு செல்லிங் ஜோனும் உங்களுக்கு வரலை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு செல் ஜோன் இல்லாத ஒரு காரணத்தால் ஸோ நம்மளோட லெவல்ஸ் எக்ஸாக்டாக எந்த இடத்துல போயிட்டு இது வரைக்கும் போகுன்ற மாதிரி ஒரு லெவல் நமக்கு இப்போ கிடையாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஓப்பனாகவே இருக்குது. சப்போர்ட் வி நோ தட். கிளியர்? நவ் கம்மிங் டு த பாயிண்ட். சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சு பை மிஸ் சான்ஸ். ஸோ கேப் டவுன் இங்கே ஆகுதா பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கெட் இங்கே ஏதாவது கேப் டவுன் ஆகுதா, சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 54 375 77 வரும், ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் ஒரு 468 468 பிரேக் ஆச்சுன்னா பையிங் ஜோனில் போயிடும். ஸோ மார்க்கெட் அடுத்த டார்கெட் ஆனது நம்மளோட நோ ட்ரேட் ஜோனுக்கு வந்துடும். கிளியர்?
ஸோ பை சான்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேப் டவுன் கொஞ்சம் ஹெவியாக இருந்து இது கீழே சஸ்டெயின் ஆகுது, இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுதுன்னா ஒரு புல் பேக் 54,007 வரும். ஸோ இங்கேருந்து வந்து கூட ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இதையும் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு 53,971 வரைக்கும் வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும். ஸோ குரூஷியல் ஜோன்ஸ், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் மை அனாலிசிஸ். இன்றைக்கி சப்போஸ் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கேயா ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை பிரேக் டவுன் கொடுக்குதான்னு பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் இல்லை பிரேக் டவுன் கொடுத்ததுன்னா டெஃபினட்டாக இதில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் கால் சைடில் இருக்குது. இதை பிரேக் டவுன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் புட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா ஃப்ளாட்டில் இந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நம்ம சொன்ன லெவல்ஸை. அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் இந்த லெவல் இல்லை இந்த லெவல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் ஒரு மூவ் கொடுக்குற ஜோன் இந்த ஜோன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நிஜமாகவே ஒரு மொமெண்டம் வரணும்னா மார்க்கெட் ஒரு இந்த மொமெண்டம் இந்த இடத்துல ட்ரேட் ஆகணும். ஓகே, ரைட்? ஸோ இந்த இடம் ட்ரேட் ஆனால் மார்க்கெட் வரும். ஸோ இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் சைட்வைஸ் கூட போயிடும். கிளியர்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ். வாங்க நிஃப்டி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஸோ நிஃப்டி அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது நிஃப்டியில் ஒரு கேப் அப் லெவல் செய்திக்கோங்க. 26,358, அதே மாதிரி 26,304. ஓகே, ஸோ டவுன் சைட் லெவல் எழுதிக்கோங்க 26,080 and 26,053. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு நோ ட்ரேட் ஜோன். இங்கே போச்சுன்னா நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் கேப் அப் நம்ம பார்த்துட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா பாருங்கள். ஸோ இதில் உங்களுக்கு எது வரைக்கும் வந்து ஒரு பையர் என்ட்ரி ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த லெவல்ஸும் நான் சொல்கிறேன், எப்படி நம்ம பேங்க் நிஃப்டியில் சொன்ன மாதிரி. ஸோ நம்மளோட இந்த டவுன் ஜோன் இருக்குது பாருங்கள், இந்த இடம் திஸ் இஸ் 26,037, 26,002. இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் தெர் இஸ் ஹை சான்ஸ் ஆஃப் கோயிங் அப் சைட் இந்த ஜோனில் ட்ரேட் ஆகும். ஏன்னா இப்போ ஃப்ரெஷ் பையர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஜோனில் தான் என்ட்ரி கிடைக்கும். ஸோ இந்த ஜோனை மட்டும் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சுன்னா, அதாவது 26,002க்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் 867 வரைக்கும் ஃபால் ஆயிரும். சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ மேலே இருக்க லெவலில் நோட் பண்ணிக்கோங்க, 26,358, 26,304. டவுன் சைடில் இருக்க லெவலும் மார்க் பண்ணி 26,080, 26,053. ஸோ இது ஒரு முக்கியமான ஜோன். இந்த ஜோன் பாருங்கள் எவ்வளோ சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்களா மேலே இல்லை கீழே புஷ் பண்ணுறாங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இடம் வந்துருச்சுன்னா மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகி மேலே போகுதுன்னா, நம்ம ஏரில் ரேஞ்சுக்கு மேலே போகுதுன்னா மார்க்கெட் எவ்வளோ கால் சைட் போயிடும். கால் சைட் போச்சுன்னா உங்களுக்கு 26,216 ஃபாலோடு பை 253 வரும் டார்கெட். 216 வரும்போது ஒரு புல் பேக் எடுக்கும். இதை உடச்சதுன்னா திரும்ப நம்மளோட அப்சைட் ஜோன் போயிடும். கிளியர்? ஓகே, சப்போஸ் நீங்கள் கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃப்ரெஷ் பையர் வேணும்னா மார்க்கெட் இந்த இடம் வரணும். இங்கேருந்தே இப்படி மேலே போயிட்டே இருந்துச்சுன்னா நான் என்டர் பண்ண மாட்டேன், நீங்களும் என்டர் பண்ணாதீங்க. எந்த நேரம் வேணாலும் ப்ரைஸ் அங்கேருந்து கீழே ட்ராப் ஆகும். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கேப் அப்னால இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் 26,220 வந்து ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அதுலேயும் கீழே ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு 26,080 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கேப் அப்பே ரொம்ப ஹெவியாக இருந்து இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்து மேக்ஸிமம் டார்கெட் 26,416 வரைக்கும் நான் போவேன். ஓகே, 26,416 வரைக்கும் நீங்கள் போகலாம். அதுவும் ட்ரையல் பண்ணிட்டு தான் போகணும், இல்லைனா உங்களுக்கு ரிஸ்கியான மூவ். ரைட்? ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இங்கேருந்து இது பண்ணி போகும்ட்டு. கேப் டவுனு ஹெவியாக இருந்துச்சுன்னா ஒன் அண்ட் ஒன்லி புட் சைடு எப்போ போகும்னா இதுக்கு கீழே 26,002 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி இங்கேருந்து ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 25,867 வரைக்கும் டார்கெட் வரும், இல்லைனா வராது. ஸோ மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய்ட்டு கால் சைட் போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, மார்க்கெட் இங்கேயே சஸ்டெயின் ஆகுதா இல்லை கீழே வரா மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷன் காமிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக புட் சைடு எடுக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எடுக்காதீங்க. கிளியர்? இதுவும் எப்போ 10 o'clock மேலே தான், 10 to 10:30 அந்த கேப்பில் உங்களுக்கு இண்டிகேஷன் கிடைக்கும். அப்போ தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். ஓகே,
So that's all about my view. All the best. Take care. Bye bye and happy trading. See you soon with a new analysis tomorrow. Till then, bye and thank you from your professor. Bye bye.